தடைக்கான மெயின் காரணமே எதா இருக்குன்னு பார்த்தா ஜாதகமா தான் இருக்கு. அது ஜாதகம் எதனால இருக்குன்னா, இவங்க திருமணத்துக்கான அலையன்ஸ்ன்னு ஆரம்பிக்கும் பொழுதே ஜாதகத்த தானே அவங்க இது பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு எடுக்குறாங்களே. என் பிள்ளைக்கு சுத்த ஜாதகமா, இல்ல தோச ஜாதகமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுத்த ஜாதகம், தோச ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதே கிடையாது. சரிங்களா? இவங்களா வச்சுக்கிட்ட பேர் தான் அது எல்லாமே. ஸோ ஆனால் அத நம்பிக்கிட்டு இவங்க என் பிள்ளைக்கு இப்படி இருக்கு, இது மாரி பார்க்கணும், இந்த தோசை இருக்கு, நான் பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி இவங்களுக்கு இவங்களே குழப்பிக்கிட்டு, இப்போ நல்ல வரன்கள் வந்துச்சுனாலுமே, அதில போய் இந்த தோசை இருக்கு அந்த இதில, அதனால அத இவங்க தட்டி கழிச்சு வேணான்னு சொல்லிட்டு, திரும்பி மெனக்கெட்டு திரும்பி நல்லபடியா அமையாம, இப்படியே போயிட்டுருக்கும். ஸோ மெயினா என்ன காரணமா இருக்குன்னா, ஜாதகம் தான் காரணமா இருக்கு. ஸோ அதனால ஜாதகத்த வந்து நம்பணும். ஜாதகத்த மட்டுமே நம்பக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால வந்து ஹோரோஸ்கோப் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கணும். அந்த நீங்கள் ஆப்போசிட்டில பார்க்கக்கூடிய அலையன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஸோ ஃபேமிலி பிடிச்சிருக்கணும். நல்லா நேச்சரா இருக்கணும். கேரக்டர் வைஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். எடுத்த உடனே ஜாதகம் தான் எனக்கு முக்கியம். அதனால நான் எடுத்தா ரிஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அத பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, நல்லவர்கள் கூட சில நேரம் மிஸ் ஆகலாம். அதனால ஹோரோஸ்கோப் ஜாதகத்த வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டு, ஜென்ரலா இருக்கக்கூடிய ஃபேமிலி, ஸோ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னரோட கேரக்டர், ஒர்க் இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க.